பெண் போலீசாரை அவதூறு பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பல போலீஸ் ஸ்டேஷன்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் கஞ்சா வைத்திருந்ததாகவும் வழக்கு பதிந்தனர். கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் ஷூட். அவதூறு கருத்துக்களை கூறி போது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி அவர் மீது போலீசார் குண்டாஸ் போடப்பட்டது. குண்டாஸை எதிர்த்து ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டிலும் முறையிடப்பட்டது. இதில் சுப்ரீம் கோர்ட் குண்டர் தடுப்புச் சட்டத்தை ஐகோர்ட் ரத்து செய்தது. கடைசியாக ஊட்டி கோர்ட்டும் திங்கட்கிழமை ஜாமீன் வழங்கியது. இதனால் சங்கர் ஜாமீனில் வெளிவருவார் என கூறப்பட்டது. ஆனால் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் தேனி போலீசார் சங்கர் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் அவர் ஜாமீனில் வருவது சிக்கல் ஆனது. இரண்டாவது குண்டர் சட்டம் பாய்வதற்கு முன்பாகவே சவுக்கு சங்கர் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சவுக்கு சங்கர் மீதான 16 வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த ரிட் மனு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சவுக்கு சங்கர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் ஏற்கனவே உள்ள 16 வழக்குகளை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரை மீண்டும் குண்டர் சட்டத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். வாதங்களை கேட்ட நீதிபதி சந்திரசூட் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கிய பிறகும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார். சவுக்கு சங்கர் மீதான 16 வழக்குகளை விசாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் இடைக்கால தடை விதித்தார். அவர் மீது பதியப்பட்டுள்ள குண்டர் தடுப்பு சட்டம் உட்பட 17 வழக்குகள் குறித்து தமிழக அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டார். புதிதாக பதிவு செய்யப்பட்ட குண்டர் சட்ட வழக்கை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய சவுக்கு சங்கருக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதியும் வழங்கியது.